பெருசிவார் வந்து இப்போ தான் சொன்னார். பட்டு என்னென்னா எங்கே போனாலுமே நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் இப்படி பண்ணால் தெரியும், முடி கொட்டுது மறந்துக்குதா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைனா இல்லைன்னு சொல்லி இந்த டைலாக் சொன்னால் மட்டும்தான் நான் ஆக்டர்னே தெரியும். ஸோ அதனால் எங்கே போனால் அது பண்ண வேண்டியதாக இருந்தது. படமும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிறைய படம் கிடச்சிது. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணி கிளி மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம ஒன்று பண்ணலாம், அதை எனக்காக பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி கொடுத்தேன். நான் ஒரு ஹாப்பியாக இல்லையா கூட எனக்கு நடிக்கும் போது கூட தெரில. இப்போ குமரன் சார் சொன்னார் படம் பார்த்துட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு அவர்கிட்ட தான் அது சொன்னது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி பாலாஜி சார் எனக்கு தெரிஞ்சு கிரேசி மோகன் இறந்துட்டார்ல, ஆனால் அவரோட டச் இவருக்கு இருக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல. அது நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த டைலாக்ல நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் செட்டில் இருக்கும்போதும் சரி, அவர் கூட நார்மலாக ஃபோனில் ஆர்ஜே வேறையா பேசிகிட்டே இருப்பார், பயங்கரமாக பேசுவார். அதனால் கேட்கும் போது பயங்கரமாக இருக்கும். ஒன்று நானே என்ஜாய் பண்ணுவேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு மூட்டில் இருந்தால் கூட செம்ம என்ன சொல்கிறது, நம்மளே ஒரு மாதிரி எந்துவாக்கி விட்டுருவார். அப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து சொன்னல, இந்த கிளி பண்ண அப்புறம் கிளியே கூப்பிட்டுருந்தாங்க. நான் அது வேணான்னு சொன்னால், ஆனால் காசு வராது. நடிகனுக்கு நடிப்பு வேணும், வாய்ப்பு வரும், ஆனால் நல்லா நடிக்க முடியாது. இப்படி இருக்கும். நம்ம கிளியே பண்ணால் திருப்பி போடா கிளி அப்படின்னு என்ன கலாச்சிருவானுங்க. அந்த கலாய்க்கூடன்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபாலுக்கு ரொம்ப நன்றி.